எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஃபிஷ் குழம்பு, மீன் குழம்பு எப்படி ரொம்ப டேஸ்டியாக வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1 கிலோ ஊளி மீன் எடுத்திருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய், கடுகு, வெந்தயம், மிளகு, சீரகம், வரமிளகாத்தூள், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், அடுத்து மல்லித்தூளுங்க. அப்புறம் எலுமிச்சை அளவு புளி வந்து ஊற வச்சுக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம். இப்போ கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கணுங்க. இதில் சில பொருட்கள் வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். இதுதான் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு. அதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயத்தில் குழம்பு பண்ணும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு நீங்கள் வச்சிங்கன்னா, இந்த சின்ன வெங்காயத்தில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்குள்ளே காலி ஆகிடுங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வந்து சின்ன வெங்காயத்தில் தாங்க பண்ணணும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்கிக்கணுங்க. எண்ணெயில் வதக்குறது ரொம்ப முக்கியங்க. நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அதில் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. பூண்டு வந்து ஒரு 10 பல்லு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணுங்க. இதையும் நல்லா வதக்கணும். அது கூட வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். இந்த கருவேப்பிலையும் நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க குழம்புக்கு. அதனால கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தக்காளி ஆட் பண்ணணுங்க. தக்காளி வந்து இப்போ நான் 1 கிலோ மீனுக்கு செய்கிறேங்க. இதில் நான் வந்து 4 மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வந்து வதங்கும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணணுங்க. இது என்ன ரேஷியோ அப்படின்னா 3:2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து ஆட் பண்ணணுங்க. 3 டீஸ்பூன் மல்லித்தூள் அப்படின்னா 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். ஸோ இந்த ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணணுங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து மிளகு, சீரகம் 2யும் ஆட் பண்ணணுங்க. இது நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே ஆட் பண்ணக்கூடாது, இப்போ தான் ஆட் பண்ணணும். இதையும் நல்லா சேர்த்து அது கூட வதக்கணும். இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணணுங்க. தேங்காய் வந்து நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து துருகலை. இப்போ வதக்குனதெல்லாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணுங்க. நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே ரெசிபி பண்ணுறேங்க. அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து ரொம்ப க்ளோஸில் தெரியுது. கொஞ்சம் நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் கொஞ்சம் நல்லா போட ட்ரை பண்ணுறேங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ திரும்பவும் நம்ம சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணுங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெந்தயம் வந்து போடணும். அது பொரிஞ்சது கடுகு போடணுங்க. 2 பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகா போடணுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக போடணும். நம்ம ஏற்கனவே சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சம் வாசனைக்காக போடணுங்க. இதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. தாளிப்பும் குழம்புக்கு ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் எண்ணெயில் நல்லா அப்படியே வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலு பேஸ்ட்டு, அதை வந்து ஆட் பண்ணணுங்க. இதை ஆட் பண்ணும்போது குழம்பு அவ்வளோ வாசனையாக ரொம்ப அந்த நல்ல வாசனை வருங்க. பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன குழம்பு அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. அப்புறம் வந்து மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதோட புளியும் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கரைச்சி வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏற்கனவே மசாலா வறுத்து அரைச்சதுனால புளி தண்ணியும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணி கொதிக்க விடலாங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்து வரும்போது ஃபிஷ்ஷு வந்து 1 by 1 ஆட் பண்ணணுங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப காமிக்கல, வீடியோ லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால ஃபிஷ் 1 by 1 ஆட் பண்ணுறதை காமிக்கலைங்க. நான் ஃபிஷ் வந்து நல்லா குழம்பு கொதித்து எண்ணெயெல்லாம் வெளியில் வரும்போது கரெக்டாக நான் ஃபிஷ் ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணி இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அந்த வேக வைக்கணும். சிம்லேயே வச்சு வேக வைக்கணுங்க, இல்லைனா மீன் வந்து உடஞ்சிரும். கடைசியில் இறக்க போகும்போது கருவேப்பிலை தூவி இறக்குங்க. கொத்தமல்லி தழை போட வேண்டாங்க, கருவேப்பிலை தான் தூவி இறக்கணும். ரொம்ப வாசனையாக இருக்குங்க. மறக்காமல் இந்த மெத்தடில் நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னைய சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.